வணக்கம். இன்னைக்கு நாம ஜெகதம்பா சரஸ்வதி, அதாவது நம்ம மம்மா சொல்ற போதனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். குறிப்பா நீங்க சொன்ன அந்த தூய்மை, கர்மாவோட ரகசியங்கள், அப்புறம் ஆன்ம உணர்வு, இதெல்லாம் எப்படி ஆன்மீக விடுதலைக்கு உதவுதுன்னு விரிவா பேசுவோம். ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, மம்மா சொன்ன இந்த ஆழமான விஷயங்களோட சாரத்தை ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது தான். ரொம்ப நல்லது. சரி, முதல்ல நான் உடல் இல்ல, ஆன்மா அப்படிங்கிற அந்த ஆன்ம உணர்வு, அதாவது தேஹி அபிமானின்னு சொல்றீங்க. அது எவ்வளவு முக்கியம்? இது ஒருத்தரோட வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. சொல்லப்போனா இதுதான் எல்லா மாற்றத்துக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி. எப்போ ஒருத்தர் தன்னை ஆன்மாவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ, அப்ப மத்தவங்களையும் ஒரே பரமபிதாவோட குழந்தைகளா பார்ப்பாங்க. ஆன்மீக சகோதரர்களா ஒரு பார்வை வரும். ஓ, அப்ப அந்த உறவு முறை பார்வை மாறுது. பாக்குற பார்வை இருக்குல்ல, அதை தாண்டி எல்லாரும் ஆன்மாக்கள், சகோதரர்கள்னு தோணும். இதனால என்ன ஆகும்னா, மத்தவங்க தப்பா நடந்துகிட்டா கூட அவங்க அறியாமையில இருக்காங்க, ஆன்மா உணர்வுல இல்லைன்னு புரியும். சரி சரி. அதனால அவங்க மேல ஒரு கருணை வரும். அவங்களோட நம்ம ஒரு கெட்ட கர்ம கணக்கை உருவாக்க மாட்டோம். அப்புறம் ஆன்மா உணர்வோடு இருக்கும்போது நம்ம செய்யற செயல்கள்ல பற்று இல்லாம நல்ல உயர்ந்த செயல்களை செய்ய தோணும். ஸ்ரேஷ்ட கர்மம்னு சொல்றோமே அது. அப்போ அந்த தீய குணங்களோட தாக்கம் அது குறையும். காமம், கோபம் மாதிரி அந்த 5 விகாரங்கள்னு சொல்றோம்ல, அதோட ஆதிக்கம் கம்மியாகும். இது எப்படின்னா, தாமரை இலை மேல தண்ணி மாதிரி. உலகத்துல இருந்தாலும் அதோட ஒட்டாம இருக்கலாம். இதுதான் கர்மயோகி நிலைன்னு மம்மா சொல்றாங்க. ஓ, புரியுது. இந்த சிரேஷ்ட கர்மம் பத்தி பேசும்போது கர்மாவோட மத்த வகைகளுக்கும் வரும். கர்மம், விகர்மம், அகர்மம்னு 3 வகை இருக்குன்னு உங்க குறிப்புல இருக்கு. கர்மம் இல்லாம மனுஷன் ஒரு நொடி கூட இருக்க முடியாதுன்னு ஒரு வரி இருக்கு. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? கர்மம்னா நம்ம பொதுவா செய்யற எந்த வேலையும். சிம்பிள். விகர்மம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது நம்மள உடல்னு நினைச்சுக்கிட்டு அந்த 5 விகாரங்கள், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இதோட தாக்கத்துல செய்யற பாவகரமான செயல். இதுதான் நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு மம்மா சொல்றாங்க. ஓ, வெறும் எண்ணம் மட்டும் விகர்மம் இல்லையா? இல்ல, வெறும் நெகட்டிவ் எண்ணம் விகர்மம் ஆகிடாது. ஆனா அந்த எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நாம செயற்படும் போது அது விகர்மம் ஆயிடுது. அகர்மம்ங்கிறது ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ். அந்த நிலையில செய்யற செயல் எந்த கணக்கையும் உருவாக்காது. நல்லது கெட்டது எதுவுமே சேராது. முழுமையான தூய்மை, பற்றற்ற நிலை அது. அப்போ விக்கவித்த தவிர்த்திருத்தா துன்பத்தை குறைக்க வழி. அதோட அல்டிமேட் கோல் அகர்ம நிலை, சரிதானே? மிக சரியா சொன்னீங்க. விகர்மத்தை தவிர்த்து புண்ணிய கர்மங்கள் செஞ்சு படிப்படியா அந்த அகர்ம நிலைக்கு போகணும். அதாவது செயல்களோட பாதிப்புல இருந்து முழுசா விடுபடுறது. உங்க குறிப்புல இன்னொன்னு அழுத்தமா சொல்றாங்க, இந்த முழு கர்ம ஞானத்தையும் பரமபிதா சிவனால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு. ஏன் மனுஷ குருமார்களாலேயோ இல்ல சாஸ்திரங்களாலேயோ முடியாதா? அதுக்கு காரணம், பரமபிதா மட்டும்தான் கர்ம சக்கரத்துக்கே அப்பாற்பட்டவர். பிறப்பு இறப்பு சக்கரத்துல வராதவர். அவர்தான் நாலேஜ்ஃபுல், முழு ஞானம் கொண்டவர், ஜாலி ஜானன்ஹார், எல்லாத்தையும் தெரிஞ்சவர். மத்த மனித ஆன்மாக்கள் குருவா இருந்தா கூட அவங்களும் கர்மாவோட பிடியில தான் இருக்காங்க. தமோ பிரதான நிலையில, அதாவது அறியாமை கலந்த நிலையில இருக்காங்க. ஓ, அப்ப அவங்களால முழு உண்மையை சொல்ல முடியாது. ஆமா, அதனாலதான் உண்மையான விடுதலை வேணும்னா பரமபிதாவோட நேரடி கனெக்ஷன், அந்த ஆன்மீக தொடர்பு ரொம்ப முக்கியம்னு மம்மா திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது நல்லா புரியுது. அப்போ நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் கடவுள் இல்ல, நம்மளோட விகர்மங்கள் தான். கரெக்டா? கரெக்ட். 100க்கு 100. துன்பம்ங்கிறது கடவுள் கொடுக்கிற தண்டனையெல்லாம் இல்ல. அது நம்ம செஞ்ச தப்பான செயலோட விளைவு, விகர்மத்தோட ரிசல்ட். கடவுள் துக்கஹர்த்தா, சுகஹர்த்தா. துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கிறவர். துன்பத்துக்கு மூல காரணம் நம்மள ஆன்மான்னு நாம உணராததும் அந்த 5 விகாரங்களும் தான். பரமபிதாவோட நினைவுல, அதாவது யாத்துல இருந்தா அந்த பழைய பாவ கணக்கெல்லாம் அழியும். அப்பதான் விடுதலை. கடைசியா தூய்மை பத்தி பேசலாம். பவித்ரதா. முதல்ல தூய்மை, அப்புறம்தான் அமைதி, செழிப்புன்னு ஒரு வரி இருக்கு. மம்மா சொல்ற தூய்மைனா என்ன? அதை எப்படி அடையிறது? தூய்மைன்னா அடிப்படையில அந்த 5 விகாரங்கள் இருக்குல்ல, காமம், கோபம், இது எல்லாத்திலிருந்து விடுபடுறது. முக்கியமா அந்த நான் உடல்ங்கிற எண்ணம், அதுதான் மூல விகாரம். அதிலிருந்து வர்றதான் உண்மையான தூய்மை. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையோட பவுண்டேஷனே சொல்லலாம். இது எப்படி வாழ்க்கையில கொண்டு வர்றது? ஆன்ம உணர்வுல இருக்கிறது, இறைவனோட நினைவுல, அதாவது யாத்துல இருக்கிறது. அப்புறம் நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும் தூய்மை. அதோட சாப்பாடு கூட முக்கியம். தூய சைவ உணவு. ஜைசா அன்ன வைசா மண்,
அதாவது அன்னத்தைப் போல மனம்னு சொல்றாங்க இல்லையா? இதுக்காக சந்நியாசம் போகணும்னு இல்ல. குடும்பத்திலிருந்தே இதை ஃபாலோ பண்ண முடியும். டெய்லி நைட் நம்மள நாமே செக் பண்ணிக்கணும். சார்ட் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சுய பரிசோதனை மாதிரி. ஆக மொத்தம் மம்மாவோட போதனைப்படி பார்த்தா ஆன்ம உணர்வுல நிலைக்கிறது, கர்மாவோட லாவ புரிஞ்சுக்கிறது, பரமபிதாவோட கனெக்ஷன்ல இருக்கிறது, முக்கியமா தூய்மையா இருக்கிறது, இதுதான் நிரந்தர அமைதிக்கும் விடுதலைக்கும் வழின்னு புரியுது. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்ப இந்த உரையாடலை கேட்கிற நீங்க ஒன்னு யோசிக்கலாம். உங்க அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் நான் ஆன்மாங்கிற அந்த உணர்வோட எப்படி இன்னும் ஆழமா செயல்படலாம்? அப்படி செஞ்சா உங்க கர்ம கணக்கு, உங்க எதிர்காலம் எப்படி நல்ல விதமா மாறும்னு நினைக்கிறீங்க? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.